வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒரு நல்ல வேட்பாளர் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அருமை சகோதரர் திரு KVK சபரி கார்த்திகேயன் அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? வெற்றி நிச்சயமா? இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், சூலூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு தளபதி முருகேசன், மாவட்ட துணை செயலாளர் கனிமொழி, செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன், இளைஞரணி துணை செயலாளர் GP ராஜா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன், கதிர்வேல், நடராஜ், நாகராஜ சோழன், மஞ்சு சௌமியா, கழக முன்னோடி அக்ஷயா நாகராஜன், ராஜேந்திரன், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் KK செந்தில்குமார், திருமூர்த்தி, நந்தகுமார், கணேசன், ராம்ஜி, கார்த்திகேயன், கனகராஜ், ஆனந்தகுமார், கிருஷ்ணசாமி, நகராட்சி தலைவர் நூர்ஜஹான் நாசர், பேரூராட்சி தலைவர்கள் கதிர்வேல், பிரியதர்ஷினி ராஜ்குமார், பிரியதர்ஷினி ராஜசேகர், ரங்கசாமி, கவிதா உதயகுமார், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் புவனேஷ், சல்மான் நாசர், தென்றல் மணிமாறன், திருமலை சபரிகிருஷ்ணன், உதயபூபதி, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகள் உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும், அதே போல நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் கிணத்துக்கு திரு சபரி கார்த்திகேயன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ரொம்ப கம்மி ஓட்டுல வெற்றி வாய்ப்பு நாம இழந்துட்டோம். இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சபரி கார்த்திகேயன் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? கோவை மக்கள் எப்பவுமே பாசத்தை பொழியிற மக்கள், அடுத்தவங்களுடைய மரியாதைக்கு சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மக்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக ராணுவத்தையே சந்திச்ச வீரமும் துணிச்சலும் உள்ள மண் இந்த கோவை மண். அப்படிப்பட்ட கோவை மண்ணில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிணத்துக்கு கடவுளுடைய வெற்றி வேட்பாளரா திரு சபரி அவர்களை தலைவர் அவர்கள் உங்க இடத்த ஒப்படைத்திருக்கிறாங்க. அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்சவர் தான். உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் திரு சபரி கார்த்திகேயன் அவர்கள். இந்த பகுதியில பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த தொகுதி மக்களுடைய பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா KV கந்தசாமி அவர்களுடைய அன்பு பேரன் தான் திரு சபரி கார்த்திகேயன் அவர்கள். மக்கள் பணி ஆற்றுறத சபரி கார்த்திகேயனுடைய ரத்தத்திலேயே இருக்கு. இதுல எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணியுடைய செயலாளர் திரு சபரி கார்த்திகேயன், இந்த மாவட்டத்துடைய இளைஞரணி செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் என்ற முறையில அவருக்கு வாக்கு கேட்டு நான் வந்திருக்கிறேன். மக்களோடு மக்களா பழகுபவர், உங்களுடைய அனைத்து குறைகளையும் தெரிஞ்சு நிச்சயம் சட்டமன்றத்தை ஒழிப்பார். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் உங்களை வந்து பார்க்கிற வேட்பாளர் நிச்சயம் வருடம் முழுக்க உங்களோட இருந்து உங்களுடைய அனைத்து நிறைகளையும் குறைகளையும் அறிஞ்சு உங்க தொகுதிக்காக ஓடோடி உழைப்பவர் தான் திரு சபரி கார்த்திகேயன். இந்த கிணத்து கடவுல எத்தனையோ திட்டங்களை நாம் செஞ்சிருக்கிறோம். சுந்தராபுரம் சிட்கோ பகுதியில் தங்க நகை தொழில் பூங்கா அமைக்கின்ற பணி, சிட்கோ தொழிலாளர் தங்கும் விடுதி கட்டி கொடுத்திருக்கிறோம். மதுக்கரை நகராட்சியில 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை போட்டு கொடுத்திருக்கிறோம். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். திருமலையாம்பாளையம் பேரூராட்சியில 2 கோடி ரூபாய்க்கு தார் சாலை, கும்மிடிப்பூண்டி பகுதியில் தடுப்பணை, குறிச்சி பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். மதுக்கரை அறிவொளி நகர் பகுதியில் ஓவர் டேங்க், மதுக்கரையில மின் மயானத்துக்கான பணிகள், இப்படி பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்துட்டு திரு சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கு இவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்துட்டு திரு சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு மீண்டும் கேட்டு வந்திருக்க. செஞ்சு கொடுப்பீங்களா? அதே மாதிரி நம்முடைய தலைவருடைய திட்டங்கள் கடந்த 5 வருஷம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். மகளிர் முகரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவர் கொடுத்த வாக்குறுதி, அதை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். கட்டணமில்லா பேருந்து திட்டம், போட்டோ போகும்போது காட்டு, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. போட்டோ தான் வேணுமா? சரி, போட்டோ ஓட்டு போட்டுருந்தீங்களா? வாக்கு சேமிச்சிருக்கீங்களா? வெற்றி நிச்சயமா?
இதான் அந்த போட்டோ. தெரியுதா? இதாம்மா அந்த போட்டோ. நல்லா இருக்கா? யாருன்னு தெரியுதா? இவர் தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. கீழே படுத்திருக்காருல்ல, அவர் தான். என்ன அனுபவம் இல்லை, ஆமா எனக்கு அனுபவம் இல்லை, இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையாதுன்ட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாரு, என்ன கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. இந்த தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை வீழ்த்தியாக வேண்டும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுவோமா? இன்னைக்கு தேதி 17ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி, இன்னும் 6 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தை வாக்களிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமா கையை காட்டி சொல்லி உதயசூரியன் சின்னம் காட்டு. நாம ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பத்தாது, அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதிய பேசுங்க. ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் எடுத்து சொல்லுங்க, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி எடுத்து சொல்லுங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு அவங்கள வாக்களிக்கணுங்கிற பிரச்சாரத்தை அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல திரு சபரி கார்த்திகேயன் அவர்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து திரு சபரி கார்த்திகேயன் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி.